அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லிட்ரேச்சருடைய மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பற்றி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அந்த டெஸ்ட்டு ஷெட்யூலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்ட்டுன்னு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் ஆப்ஷனலில் NA ஆப்ஷனலில் நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 தாள் 1 தாள் 2 இருக்குது. இந்த தாள் 1 அடுத்து என்ன பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு ஆனா பிரிவு ஆவண்ணா, அடுத்ததுலேயும் பிரிவு ஆனா பிரிவு ஆவண்ணா, இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போது நமக்கு எப்படி டெஸ்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம்னா, எல்லா வாரமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நமக்கு டெஸ்ட் நடக்குது. அப்போ சனிக்கிழமை 21ஆம் தேதி ஜூன் ஆரம்பிக்குது. 21, 28, 5, 12, 19, 26, 2, 9ன்னு வரிசையாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 250 மதிப்பெண்களுக்கு டெஸ்ட் நடக்கும். 250 3 மணி நேர தேர்வு எப்பயும் போல். இதுக்கு 21ஆம் தேதி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 21ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு 17, 18, 19 டெய்லி வந்து எப்படி இருக்கும்னா 1 hour டெஸ்ட் 80 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதுக்கான சிலபஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு முதல் டெஸ்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெஸ்ட்டு 250 மதிப்பெண்கள் டெஸ்ட் எல்லாமே இப்போ முதல் டெஸ்ட் வந்து பேப்பர் 1ல் பிரிவு ஆனா, அது வந்து முதல் டெஸ்ட்டாகவும், ரெண்டாவது டெஸ்ட் வந்து பேப்பர் 2ல் பிரிவு ஆனா, இது வந்து ரெண்டாவது டெஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து மூணாவது டெஸ்ட்டாக பேப்பர் 1ல் பிரிவு ஆவண்ணா இருக்கும். அடுத்தது நாலாவது டெஸ்ட்டாக பேப்பர் 2ல் பிரிவு ஆவண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ஓட ஃபுல் டெஸ்ட், பேப்பர் 2ஓட ஃபுல் டெஸ்ட், பேப்பர் 1ஓட ஃபுல் டெஸ்ட், பேப்பர் 2ஓட ஃபுல் டெஸ்ட், இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், டெஸ்ட் நம்பர் 1. இந்த டெஸ்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அதில் வந்து பிரிவு ஆனா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட்னு ஒரு 3 டெஸ்ட் வச்சுருக்கோம். எப்போ 17, 18, 19. அந்த ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட்னா இந்த சிலபஸை ஃபர்தராக நம்ம உடைக்கிறப்ப எப்படி உடைப்போம், பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு உடைப்போம். அப்போ இது ஒரு நாளைக்கு 1 hour, இது அடுத்த நாள் 1 hour, இது அதுக்கு அடுத்த நாள் 1 hour, 80 மார்க் எழுதிட்டு ஒரு நாள் கேப் கிடைக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்த நாள் 250 மதிப்பெண் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். எல்லாரும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, சார் இப்போது ஆப்ஷனலே நிறைய டெஸ்ட் எழுதணுமானா, ஆப்ஷனலுக்கு கண்டிப்பாக நிறைய டெஸ்ட் எழுதணும். அது உங்களை நிறைய டைம் சாப்பிட்றாமல் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 1 day அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆஃப் டே ஆப்ஷனலுக்கும் ஆஃப் டே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஆஃப் டேயில் நம்ம படிக்க முடிகிற மாதிரி தான் ஷெட்யூல் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆப்ஷனல் டெஸ்ட் சீரீஸ்க்கான இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றொன்னே உடச்சி இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன, 17ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணும், 18 என்ன ப்ரிப்பேர் பண்ணும், 19 என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறேன். இது 26 டெஸ்ட் வைக்கிறதுக்கான நோக்கம் வந்து ஆப்ஷனலில் எழுத்து பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கண்டிப்பாக எழுதணும். இந்த 26 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னா 250 மதிப்பெண் நடைபெறுது. 18 டெஸ்ட் எப்படி நடைபெறுதுன்னா அந்த 1 hour டெஸ்ட் 80 மார்க் நடைபெறுது. இதை மட்டுமே நம்ம ஓவராலாக எழுதணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு நம்மளால் எழுத்து பயிற்சிங்கிறது நல்லா வந்துடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு 332 கொஸ்டின்ஸ் இதுவரை கேட்போம். சாய்ஸஸை சேர்த்து சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுறப்ப இதெல்லாம் வச்சு நம்மளால் ஆப்ஷனல் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். இதுக்கான சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து கிங் மேக்கர் IAS அகாடமியில் இதுக்கு முன்னாடி என்கிட்ட தமிழ் ஆப்ஷனல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு சார்ஜ் இல்லை, ஃப்ரீ தான். அது போக இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு போன வருஷம் எப்போ படிச்சிருந்தாலும் அவங்க வந்து எழுதிக்கலாம். இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போது, அதில் கிளியர் ஆகிறவங்களுக்கு இது ஃப்ரீ இந்த டெஸ்ட்டு. அது போக வேறு யாராவது வெளியிலேருந்து வந்து எழுதுறீங்க அப்படின்னா 4000 rupees இதுக்கு சார்ஜ். வாங்க ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் அப்போ பார்ப்போம். நல்லா படிங்க, பேலன்ஸ்டாக படிங்க, ஆப்ஷனல் GS ரெண்டையும். தேங்க்யூ ஆல்.